அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு கல்லறை இருந்தது. 42ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினால் அந்த இடத்தில் இயேசுவை வைத்தார்கள். அந்த கல்லறை சமீபமாய் அருகாமையில் இருந்தபடியினால் இயேசுவை அந்த இடத்திலே அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கல்லறை என்று சொல்லும் பொழுது நமக்கு சில துக்ககரமான காரியங்கள் தான் நினைவுக்கு வருகிறதல்லவா? கல்லறை என்று சொல்லும் பொழுது அது கடைசி இடம், இனிமேல் அவன் எழும்ப மாட்டான். யோபு 14:12 அப்படிதான் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 12:5 வசனம் சொல்லுகிறது, கல்லறையை நினைக்கும் பொழுது துக்கப்பட்டு அழுகிறவர்களை அது அடையாளம் காட்டுகிறது. இன்னும் சங்கீதம் 88:5-10 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, கல்லறை என்றால் அங்கே இருக்கிறவர்கள் அதிகபட்சம் இனிமேல் நினைக்கப்பட மாட்டார்கள் என்றுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. அதுபோலதான் கல்லறை என்றால் பல விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறதல்லவா? இன்னும் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பிசாசை பிடித்தவர்கள், பிசாசுகள் அலைந்து திரிகிற ஒரு இடம்தான் கல்லறை தோட்டங்களாக இருந்தன. அருமையான பிள்ளைகளே, ஒரு சமயம் உங்களுடைய வாழ்க்கை கல்லறை போல காணப்படுகிறதா? தோல்வி, துக்கம், இனிமேல் நான் எழும்ப மாட்டேன், இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்பொழுதுமே அழுகிற ஒரு அனுபவம், அசுத்தம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கிறதா? ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறது, கர்த்தர் கல்லறையிலும் அவர் அற்புதங்களை செய்கிறார். கல்லறையிலே உங்களுக்கு அற்புதம் இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசியின் கல்லறையை குறித்த ஒரு சம்பவம். அவர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. யோர்தான் பிளக்கச் செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். வல்லமையான தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்தார். ஆனால் இப்படிப்பட்ட மனுஷன் மரித்த பொழுது அவனை ஒரு குகையிலே, ஒரு கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். இந்த வேத பகுதியை நாம் படிக்கும் பொழுது, ஒரு கூட்டத்தார் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அவ்வப்பொழுது கூட்டம் கூட்டமாக உள்ளே நுழைந்து அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள். இஸ்ரவேலின் ராஜா துக்கமாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட துக்கமாக, சோர்வாக இருந்தார்கள். இந்த மனிதனை அவர்கள் அடக்கம் பண்ண போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் மோவாபியர் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு வரும் பொழுது இவர்கள் பயந்து, இந்த பிரேதத்தை எப்படியாவது எங்கேயாவது போட்டுவிட வேண்டும், போட்டுவிட்டு உயிர் தப்ப ஓட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அலைச்சல் அடைந்தார்கள். அப்பொழுது அருகாமையிலே எலிசாவின் கல்லறை இருப்பதைக் கண்டு இந்த மனுஷனுடைய சரீரத்தை எலிசாவின் கல்லறைக்குள்ளே தூக்கி எறிந்து அப்படியே ஓடிவிட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்த பொழுது எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட மாத்திரத்தில் அந்த மனுஷன் உயிரோடு எழும்பி விட்டான். எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்கள்! ஒரு மிரக்கல், ஒரு அற்புதம் அந்த கல்லறையிலே நடந்தது. சோர்ந்து போன ஜனங்கள்தான், ஆனாலும் பயத்தில் இருந்தாலும் கர்த்தர் அந்த கல்லறையிலே ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். இன்னும் ஒரு சம்பவம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான குடும்பம், ஒரு சகோதரன், 2 சகோதரிகள், இயேசுவோடு நெருக்கமாய் பழகின ஒரு குடும்பம். அந்த சகோதரனாகிய லாசரு, அவன் மரித்து போனான். அவன் பல நாட்கள் நோவாயிருந்தான். இயேசுவுக்கு அந்த விஷயம் தெரிந்தும் கூட அவர் உடனடியாக தான் நேசித்த குடும்பத்தண்டையிலே ஓடி வரவில்லை. அவன் அப்படியே மரித்தும் போனான்.
அடக்கம் பண்ணப்பட்டான். 4 நாட்களும் போய்விட்டது. அப்பொழுதுதான் இயேசு அந்த குடும்பத்தாரை சந்திக்க வந்தார். 33, 34 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். சகோதரிகள் அழுது கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த யூதர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்ட பொழுது இயேசு ஆவியிலே கலக்கமடைந்து அவரும் அழுதார். அவரும் கண்ணீர் விட்டு, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, நீர் வந்து பாரும். அந்த கல்லறை அங்குதான், பக்கத்திலே தான் இருந்தது. நீர் வந்து பாரும் என்று சொன்னார்கள். இயேசு அந்த கல்லறையிலே நடந்து போனார். பிரியமானவர்களே, அவர் அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று, லாசருவே, நீ வெளியே வா என்று கட்டளை கொடுத்த மாத்திரத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான அந்த சரீரம் உயிர் பெற்றது. லாசரு உயிரோடு வெளியே வந்தார். துக்கம் நிறைந்த குடும்பம், நம்பிக்கை இழந்த குடும்பம். ஆனால் அந்த கல்லறையிலே ஒரு அற்புதம் நடந்தது. இனி ஒரு கல்லறை குறித்தும் கூட உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57 முதல் 60ஆம் வசனங்கள் வரை நாம் படிக்கும் பொழுது, இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய சரீரத்தை அவரோடு நெருங்கி இருந்த யோசேப்பு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் அந்த பிரேதத்தை எடுத்து கொண்டான். அதை சீலைகளிலே சுற்றி அவன் ஒரு கல்லறையிலே வைத்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடியினால், அருகாமையில் இருந்தபடியினால் அந்த இடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அருமையானோர், இயேசுவை அங்கே வைத்தது மாத்திரமல்ல, அந்த கல்லறையை பிலாத்து முத்திரை போட்டான். அதை சுற்றி காவலாளிகளே அவன் காவல் காக்கும்படியாய் வைத்தான். ஒரு சமயம் இந்த சீஷர்கள் இந்த இயேசுவின் சரீரத்தை திருடி கொண்டு போய்விடுவார்களோ, இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் என்று பலரிடம் பறைசாற்றி விடுவார்களோ என்ற பயத்தோடு அவன் அப்படியாக செய்தான். ஆனாலும் இயேசு அந்த கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பினார். தேவ தூதன் பரலோகத்தில் இறங்கி அந்த கல்லை புரட்டி போட்டான். அந்த கல்லறைக்குள்ளே அவர் இல்லை. 3வது நாள் இயேசு உயிரோடு எழும்பினார். பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் அவர் ஜெயித்தவராய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பினார். அந்த கல்லறை சமீபமாயிருந்தது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 விதமான கல்லறையிலும் அந்த அற்புதங்கள் நடந்ததை நாம் பார்த்தோம் அல்லவா? எலிசாவுடைய கல்லறைக்குள்ளே பயந்த ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து, உங்களோடு நான் இருக்கிறேன். பல துக்கங்கள் வழியாய் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம், ஆனால் என் சமூகம் உங்களோடு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். லாசருடைய கல்லறையிலே துக்கமும் கண்ணீரும் எல்லாம் முடிந்தது என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் அந்த கல்லறையிலே ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமையை அனுப்பி அற்புதத்தை செய்தார். இயேசுவின் கல்லறையும் கூட சமீபமாயிருந்தபடினால் அதை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தரோ அங்கே இருந்து அவர் உயிரோடு எழும்பினார். கல்லறை போல உங்கள் அனுபவம் காணப்படுகிறதா? நான் அசுத்தமாயிருக்கிறேன், நான் மறக்கப்பட்டிருக்கிறேன், நான் அழுது கொண்டே இருக்கிறேன், நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது, என் வாழ்க்கை ஒரு கல்லறை போல இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். உங்கள் கல்லறை அனுபவமாய் இருந்தாலும் நீங்கள் சமீபமாய் இருக்கும் பொழுது, இயேசுவிடத்திலே நெருங்கி இருக்கும் பொழுது, இயேசு உங்கள் கல்லறையான வாழ்க்கையிலும் அற்புதங்களை அவர் செய்வார். பிரியமானவர்களே, அவரோடு நாம் எப்படி நெருங்கி இருக்க முடியும்? எரேமியா 29ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களிலே, உங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுங்கள், தேடினால் கண்டடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 145, 18 சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எபிரேயர் ஆசிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், விசுவாசத்தோடு அவரை தேடும் பொழுது கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், அற்புதங்களை செய்வேன்.
அதேதான் மத்தேயு 11:28 நமக்கு சொல்லுகிறதல்லவா? கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் கல்லறையிலே அற்புதங்களை செய்வார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காகவே துதிக்கிறோம் அப்பா. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே துக்கமும் அசுத்தமும் நம்பிக்கையற்ற நிலவரம் காணப்படுகிறதப்பா. அவ்வளவுதான், இதுதான் முடிவு என்று அவருடைய உள்ளம் சொல்லலாம். ஆனால் கல்லறையிலே நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் தகப்பனே. நாங்கள் கல்லறை போல இருந்தாலும் உமக்கு சமீபமாக இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீரப்பா. தகப்பனே, யாரும் நம்பிக்கையற்று போக வேண்டாம், யாரும் அழுது கொண்டிருக்க வேண்டாம் அப்பா. அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு சுகம் உண்டாகட்டும், இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரட்டும் அப்பா. எல்லாம் முடிந்தது என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு எழும்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.